எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம். இபிஎஸ் அதிரடி நடவடிக்கை. பதவியில் இருந்து நீக்கியது மகிழ்ச்சிதான் என செங்கோட்டையன் பதில். விளக்கம் கேட்காமலேயே நீக்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. கூட்டணியை நயினார் நாகேந்திரன் சரியாக வழிநடத்தவில்லை என டிடிவி தினகரன் விமர்சனம். பதிலளிக்க நயினார் நாகேந்திரன் மறுப்பு. திமுகவை விமர்சிப்பதை விட்டுவிட்டு முதலில் அதிமுகவை பாதுகாக்க இபிஎஸ் நடவடிக்கை எடுக்கட்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. பாமக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்திய கும்பலின் கார் சிக்கியது. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைப்பு. இனி விரிவான செய்திகள். தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையனின் பதவியை இபிஎஸ் அதிரடியாக பறித்துள்ளார். இபிஎஸ் மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்களை ஒருங்கிணைக்க 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார். இந்நிலையில் திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய இபிஎஸ் செங்கோட்டையனை அமைப்பு செயலாளர் மற்றும் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்தும் அதிரடியாக நீக்கியுள்ளார். தன்னை கட்சி பதவியில் இருந்து நீக்கியது மகிழ்ச்சிதான் என செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நேற்று தான் கூறியது போல ஒருங்கிணைப்பு நடவடிக்கை தொடரும் என்று தெரிவித்தார். மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ 6 பேர் கொண்ட குழு ஏற்கனவே சந்தித்து ஒருங்கிணைப்பு குறித்து வலியுறுத்தியதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். செங்கோட்டையனை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் சிலரையும் கூண்டோடு எடப்பாடி பழனிசாமி நீக்கியுள்ளார். நம்பியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன், நம்பியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, கோபி மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன் ஆகியோர் அதிமுகவில் இருந்து கூண்டோடு நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் அந்தியூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகி அத்தானி ரமேஷ், ஈரோடு மண்டல ஐடி விங் துணை செயலாளர் மோகன்குமார் ஆகியோரும் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி பதவியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது இடத்திற்கு முன்னாள் அமைச்சரும் மேட்டுப்பாளையம் எம்எல்ஏவுமான செல்வராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். செங்கோட்டையன் வகித்து வந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படும் வரை அந்த பதவியில் செல்வராஜ் தொடர்வார் என்றும் இபிஎஸ் அறிவித்துள்ளார். மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த செல்வராஜ் செங்கோட்டையனை போல செல்வாக்குமிக்க தலைவராகவே வலம் வருகிறார் என்று கூறப்படுகிறது. திமுகவை விமர்சிப்பதை விட்டுவிட்டு பல அணிகளாக சிதறி கிடக்கும் அதிமுகவை இபிஎஸ் காப்பாற்ற வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். செங்கோட்டையன் விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய அவர் அதிமுகவில் புதிய அணிகள் உருவாகி இருப்பதாக கூறினார். அதில் யார் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை பற்றித்தான் பேச்சு அடிபடுவதாகவும் துணை முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை இபிஎஸ் அதிரடியாக பறித்திருக்கிறார். தமிழக அரசியலில் இந்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது வீட்டிற்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்கியுள்ளது. 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 3 காவலர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையனின் இல்லத்திற்கு பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டையனின் கட்சி பொறுப்பை இபிஎஸ் பறித்திருப்பது மீண்டும் கட்சியில் புயலை கிளப்பியுள்ளது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக பல நெருக்கடிகளை சந்தித்த போதிலும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா, ஜானகி என 2 அணிகளாக பிளவுபட்ட போதிலும் ஓபிஎஸ், இபிஎஸ் என பிரிந்திருந்த நிலையிலும் செங்கோட்டையன் அதிமுகவில் உறுதியுடன் செயல்பட்டார். இந்நிலையில் அவரது பதவி பறிக்கப்பட்டிருப்பது அதிமுகவுக்கு நெருக்கடியாகவே பார்க்கப்படுகிறது. என்டிஏ கூட்டணியை நயினார் நாகேந்திரன் சரியாக நடத்தவில்லை என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அண்ணாமலை இருந்த காலத்தில் அவரது நகர்வுகள் சரியாக இருந்ததாகவும், ஆனால் நயினார் நாகேந்திரனின் நடவடிக்கைகள் அப்படி இல்லை என்றும் தினகரன் கூறியுள்ளார். இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் என அமித்ஷா அறிவிக்கவில்லை என்றும், அதனால்தான் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்ததாகவும் தினகரன் கூறியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.